வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ஒரு சின்ன தலைப்பு என்ன அப்படின்னா நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இன்றைக்கி நிறைய வியாதிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நடைப்பயிற்சி தான். சிலவங்க சும்மா யானாவது ஆனாலும் நடக்காங்க. எப்படி நடக்காங்க? அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு 4 வடை 2 டீயை தின்னுட்டு வந்துடுறாங்க. இது பேர் நடைப்பயிற்சி கிடையாது. காலைல எந்திரிச்சதும் நல்லா கை கால் கழுவிட்டு ஒரு டம்ளர் வெந்நியை குடிச்சிட்டு அப்படியே நடக்கணும். ஆனால் வெறுங்காலோடு நடந்தேன்னா ரொம்ப சுத்தம். ஏன்னா காலில் உள்ள அக்குபஞ்சர் பாயிண்டெல்லாம் நல்லா உடம்பு ஃபுல்லாக தூண்டி விடும். வெறுங்காலோடு நடக்க முடியலைன்னா செருப்பு போட்டுக்கோங்க, அது தப்பு இல்லை. 2வது ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. 1 கிலோமீட்டரை நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டரை 9 நிமிடத்தில் கடக்க வேண்டும். இதுதான் முக்கியமாக நடைப்பயிற்சினால இதுதான். இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. சும்மா நடந்துக்கிட்டே நான் அங்கோடி சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றுதேன், 7 கிலோமீட்டர் சுற்றுதேன் அப்படிம்பாங்க. அது தப்பு. 1 கிலோமீட்டர் தூரத்தை 9 நிமிடத்தில் கடந்து முடிக்கணும். அதுக்கு பேர் தான் நடைப்பயிற்சி. சரிங்களா? இப்படி நடக்கக்கூடியதுனால என்னென்ன பலன் கிடைக்கும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா? அதுக்கு அடுத்தாக்கில் நடக்கும்போது சிறிது நேரம் வாய் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். நடந்துக்கிட்டே இருக்கும்போது நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வாய் வழியாக மூச்சு உள்ளே எடுக்கணும். அதே நேரத்தில் வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியில் விடணும். அதற்கு அடுத்தாக்கில் சிறிது நேரம் மூக்கின் வழியாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். இது கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, நடந்து ஸ்பீடாக நடக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நடக்கும்போது இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி செய்யும்போது என்னென்ன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய அடைப்பு நீங்கும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதயத்தில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் சரி, டக்குன்னு புட்டிங்க அடித்து ஓடி போயிடும். அதனால தான் சொல்லுதேன், 1 கிலோமீட்டரை 9 நிமிடத்தில் கடக்க வேண்டும். கடக்க முடியும். நிறைய பேர் கடந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கடந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தாகல நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் நல்லா இழைக்கும் பார்த்தீங்களா? அந்த நுரையீரல் மூச்சுக்காற்று உள்ளே போகும்போது சுருங்கி விரியக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்? 1 கிலோமீட்டரை 9 நிமிடத்தில் கடக்க வேண்டும். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் சுற்றி ரவுண்ட் அடிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தனை கிலோமீட்டர் நம்ம இத்தனை நிமிஷத்தில் கடக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? சிலவங்க 8 போட்டு நடப்பாங்க. கரெக்டு தான், நடக்க தப்பு கிடையாது, நடக்கலாம். அப்படி நடக்கும்போது சில பேர்களுக்கு தொடை எலும்போ, சிலவங்களுக்கு முட்டங்கால் வலி இருக்கு இல்லையா, அந்த வலி வந்ததுன்னா அந்த 8 போட்டு நடக்கதை விட்டுறணும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். வலி அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். 8 போட்டு நடங்க. நான் நடக்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். அந்த இடுப்புக்கு கீழே உள்ள ஒரு தொடை எலும்பும் முட்டுக்கு கீழே உள்ள எலும்பும் லேசாக வலிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த 8 போட்டு நடக்கிறத விட்டுட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாடிப்படி ஏறி இறங்குங்க. மாடிப்படி ஏறி இறங்கும்போது இதே தான். மூச்சுக்காற்றை எப்படி வாய் வழியாக உள்ளிழுத்து வெளியே விடமோ அதே மாதிரி மூச்சுக்காற்றை மூக்கு வழியாக உள்ளிழுத்து வெளியே விடணும். ஏன்னா நடந்து போயிட்டு வரும்போது பக்கத்தில் டீ கடை இருந்ததுன்னா சுட 2 வடையும் ஒரு டீயும் கண்டா தின்னுட்டு வராதுங்க. அது வேஸ்ட்டு. நீங்கள் நடக்க போகிறதே வேஸ்ட்டு. சும்மா வீட்டில் நல்ல போர்வை மூடி படுத்து தூங்கலாம். சொல்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடக்கும்போது நீட்டாக நடந்து எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணுமோ நடங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இடைப்பட்ட பகுதி 1 அடியிலேருந்து 1.25 அடி வரைக்கும் நீளம் இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது 1 அடியிலேருந்து 1.25 அடி நீளம் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது ஸ்பீடாக நடந்து உங்களுடைய அந்த 9 நிமிடத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்து முடிச்சிடலாம். சொல்கிறத புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் நடைப்பயிற்சி. இப்படி தான் நடக்கணும். சும்மா நான் ஊரை சுற்றி வரேன், பார்க்கை சுற்றி வரேன், குளத்தாங்கரையை சுற்றி வரேங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நடைப்பயிற்சி நடந்தீங்கன்னா, அந்த மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். நன்றி, வணக்கம்.